பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற விதத்தில் திருப்பலியை முடித்துவிட்டு இதோ தேர்பவனியானது தொடங்க இருக்கிறது. இந்த அன்னையானவள் யார்? அவளை ஏன் இப்படி நாம் போற்றி புகழ வேண்டும்? தந்தை கடவுளால் வானதூதர் கபிரியேல் வழியாக அருள் நிறைந்தவள் என்று அறிவிக்கப்பட்டவள். தூய் ஆவியானவரால் எலிசபெத் வழியாக ஆண்டவரின் தாய் என்று முழக்கமிடப்பட்டவள். மகனாகி இயேசு கிறிஸ்துவால் இதோ உன் தாய் என்று இந்த உலக மக்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டவள். அத்தகைய மேன்மை மிகு மரியாளைத்தான் நாம் போற்றி கொண்டாடுகிறோம். அவளின் பிறப்பு பெருவிழாவை இந்த உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டாட கூடி வந்திருக்கிறோம். ஒற்றை வரலாற்றில் உருப்பெற்ற பன்முகம் நம் அன்னையின் மதிமுகம். நிகரற்ற மேன்மை கொண்ட இந்த அன்னை மானிடத்தை பரிபூரணப்படுத்த வந்த பரிபூரணி. நெய்தல் நிலப்பகுதியில் அன்று இந்த வேளாங்கண்ணி வெறும் திடல், இன்றோ பெரும் அருட்கடல். ஊரை உள்ளடக்கிய திருக்கோயில். வங்க கடல் அலைகள் வந்து வந்து வணங்கி செல்லும் தவத்தலம். உடையவன் மேற்பார்க்காத வேலை எப்படியும் ஒரு முழம் கட்டு என்பார்களே. இதை மேற்பார்ப்பதற்கு இந்த தல ஆயர் எடுக்கும் முயற்சிகள் பல, இந்த அதிபர் தந்தை எடுக்கும் முயற்சிகள் பல. கார்த்திகைக்கு பின் மழை இல்லை என்று சொல்வார்கள், அது பொய்த்து விட்டது. கர்ணனுக்கு பின் கொடை இல்லை என்று சொல்வார்கள், அது பொய்த்து விட்டது. ஏனென்றால் மரத்தின் பழம் மரத்தடிக்குத்தான் என்பதை மாற்றி நமது தஞ்சை ஆயர் மேமிகு டி சகாயராஜ் ஆண்டகையும் அதிபர் தந்தையும் பொருளாளர் தந்தையும் பங்கு தந்தையும் மற்ற தந்தையர்களோடு இணைந்து எத்தனையோ நன்மைத்தனங்களை இந்த மாநிலத்திற்கு செய்து வருகிறார்கள். எத்தனை அறச்செயல்கள் அவர்கள் செய்கிறார்கள், நேரடியாக கண்காணிக்கிறார்கள். இங்கு பணிபுரிந்த குருக்களை நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். இத்தனை பெருமைக்கும் அவர்களுடைய உழைப்பும் காரணம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நாளும் சீரும் சிறப்பும் பெற்று வருகிறது இந்த வேளாங்கண்ணி திருத்தலம். திருநாளாம் திருநாளாம் அன்னை மரியாளுக்கு திருநாளாம். அழகிய தேரில் வரும் பெரும் நாளாம். அசைந்தாடும் பூமணிகள் தோரணமாம். வண்ண வண்ண விண்மீன்கள் விளக்குகளாம். அன்னையாக, நம் உடனிருப்பான தாயாக, நம்மோடு என்றென்றும் வாழ்கின்ற ஆண்டவர் இயேசுவை வழங்கிய தாயாக பவனி வருகின்றார். வரவேற்போம். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Good Health வேளாங்கண்ணி, pray for us. Our Lady of Good Health வேளாங்கண்ணி, pray for us. Our Lady of Good Health வேளாங்கண்ணி, pray for us. தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனின் நிறை ஆசீர் தேர்பவனியின் கருத்து என்ன, அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் தவத்தின் அடையாளமாகவும் ஜெபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும். அன்னையின் திருத்தேர் கோவிலுக்கு முன் வந்து நிற்கின்றது. எல்லாரும் பக்தியோடு அமைதியாக இருங்கள்.